ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் லேர்ன் வித் அம்மு. ஸோ இன்னைக்கு கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கிளிக் போர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ இந்த கிளிக் போர்டில் இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஸோ கமான், லெட்ஸ் கோ ஃபார் இட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிளிக் போர்டில் இருக்க ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த கிளிக் போர்டு இங்கே ரைட் சைடில் தெரியுதா, ஹோம் மெனுவில் கிளிக் போர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த கிளிக் போர்டில் இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் லைனாக ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், பேஸ்ட்னா என்ன, கட்னா என்ன, காப்பினா என்ன, ஃபார்மட் பெயிண்டர்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இதோடைய பர்பஸ் அண்ட் யூசஸ் பற்றி டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா காப்பி. ஸோ ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் ஆர் ஒரு இமேஜ் ஆர் ஒரு டெக்ஸ்ட் வந்து நீங்க காப்பி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்க யூஸ் பண்ற ஆப்ஷன் தான் இந்த ரைட் சைட்ல இங்க தெரியுதுங்களா, காப்பி. ஸோ இதுதான் அந்த ஆப்ஷன். இதுக்கு ஷார்ட்கட் வந்து Ctrl+C. ஸோ இங்க கிளியரா நான் கொடுத்துருக்கோம். காப்பி கிரியேட்ஸ் அ டூப்ளிகேட் ஆஃப் அ செலக்டட் டெக்ஸ்ட் ஆர் இமேஜ். ஸோ ஒரு டெக்ஸ்ட் இல்லை இமேஜை வந்து டூப்ளிகேட் பண்ணி உங்களுக்கு எங்கே வேணுமோ எடுத்துட்டு வந்து நீங்கள் எங்கே வேணால் பேஸ்ட் பண்ணலாம். அதுக்கு தான் இந்த காப்பின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் லைவாக காமிக்கிறேன் எப்படி பண்ணணுன்றது. ஸோ இந்த வீடியோ ப்ரொவைட் இந்த வேர்டு எனக்கு எங்கே வேணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வேணும். ஸோ நான் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ ப்ரொவைட்ஸ் அ பவர்ஃபுல் வே, இந்த ஃபுல் வேர்ட் அப்படியே நான் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இங்கே மேலே தெரியுதுங்களா காப்பின்னு. ஸோ நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எங்கே வேணுமோ, உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ, இப்போ எங்களுக்கு இங்கே வேணும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் பேஸ்ட்னு கொடுத்தனா எனக்கு பேஸ்ட் ஆகிடும். ஸோ பேஸ்டோட பர்பஸ் என்ன, எங்கே வேணுமோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அங்கே வச்சுக்கலாம். ஸோ அதுதான் பேஸ்டோட பர்பஸ். இங்கே கிளியராக கொடுத்துருப்போம். பேஸ்ட் இஸ் யூஸ் டு இன்சர்ட், காப்பீட் ஆர் கட் கண்டென்ட் இன்டு அனதர் லொகேஷன். ஸோ ஒரு லொகேஷன்ல இருந்து இன்னொரு லொகேஷனுக்கு வந்து நீங்க கண்டென்ட்டையோ டெக்ஸ்டையோ இமேஜோ காப்பி பண்ணிட்டு வேணும் அந்த இடத்துல வேணும் அப்படின்னா நீங்க என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் அது மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு வாட்டி நீங்க காப்பி பண்ணதை எத்தனை வாட்டி வேணா நீங்க என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்க கிளிக் பண்ணி எத்தனை வாட்டி நான் கிளிக் பண்ணணும் அத்தனை வாட்டி எனக்கு என்ன ஆகும், பேஸ்ட் ஆகும். இல்ல எனக்கு எத்தனை வாட்டிலாம் வேணாம், அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு சர்டைன் கண்டென்ட் ஆர் இமேஜ் வச்சு நான் டெலீட் பண்ணணும் இல்லை கட் பண்ணணும், எனக்கு இது தேவையில்லை, நான் ரிமூவ் பண்ணணும், ஆல்டர் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு இங்க மேல தெரியுதுங்களா கட், இதை நான் கிளிக் பண்ணனா ஆட்டோமேட்டிக்கா போயிடும். ஸோ உங்களுக்கு எத்தனை வாட்டி வேணும்னாலுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். வேணானாலுமே என்ன பண்ணிக்கலாம், கட்ன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கட் காப்பி பேஸ்டோடைய பர்பஸ் அண்ட் யூசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க கொடுத்துருக்கோம் பாருங்க. கட் இஸ் யூஸ் டு ரிமூவ் டெக்ஸ்ட் ஆர் இமேஜ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். ஒரு பிளேஸ்ல இருந்து இருக்கிறத நம்ம ரிமூவ் பண்ணணும், டெலீட் பண்ணணும் அப்படின்னா இந்த கட்ன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் பேஸ்ட் கட் காப்பியோட ஆப்ஷன். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஃபார்மட் பெயிண்டர் சொல்றதுக்கு முன்னாடி ஓகே ஷார்ட்கட் இல்லை ஃபார்மட் பெயிண்டர் என்னன்னு பார்த்தலாம். இந்த ஃபார்மட் பெயிண்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வச்சு நிறைய வேலை பண்ணலாம், பட் மோஸ்டா யாருக்குமே தெரிய மாட்டுது. ஸோ இந்த ஆப்ஷன் இப்போதான் புதுசா யாராச்சும் கத்துக்கிறீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேருக்கு இந்த ஆப்ஷன் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார்மட் பெயிண்டர் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன்னா இந்த ஷார்ட்கட்னு இருக்குங்களா. ஸோ இந்த ஷார்ட்கட்டை நான் செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபாண்ட் ஸ்டைல் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ப்ராட்வேன்றது யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சேஞ்ச் சம் கலர். ஓகே, பர்பிள் கலர் சேஞ்ச் பண்ணுறேன், அதை போல்ட் பண்ணுறேன், இட்டாலிக் ஆல்ரெடி அண்டர்லைன் இருக்குது. உங்களுக்கு என்ன எத்தனை ஆப்ஷன் சைஸோ நான் ஒரு 18 கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ நான் அதே மாதிரி ஓகே இது கொடுக்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன்னா இத்தனை ஆப்ஷன் இத்தனை ஃபார்மேட் நான் மாற்றிருக்கேன். ஃபார்மேட்ன்றதுனால ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் சொல்லியிருப்பேன். நீங்க கலர் இல்லைன்னா வந்து ஏதாச்சும் அண்டர்லைன், போல்டு, இந்த ஷேடோ இதெல்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இதுதான் ஃபார்மட். ஸோ இந்த ஃபார்மட்டை மட்டும் காப்பி பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்மட் பெயிண்டர்ன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். கிளியரா இருக்கா? ஃபார்மட் பெயிண்டர் காப்பீஸ் ஃபார்மட்டிங். அந்த ஃபார்மட்டை மட்டும் தான் என்ன பண்ணும், காப்பி பண்ணும். நாட் அ டெக்ஸ்ட். டெக்ஸ்ட்டை வந்து என்ன பண்ணாது, காப்பி பண்ணாது. ஃபார்மட்டை மட்டும் தான் காப்பி பண்ணும். ஸோ இது என்ன காப்பி பண்ணனா, ஃபாண்ட் ஸ்டைலு, சைஸ், கலர், போல்டு, இட்டாலிக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே ஃபார்மட்டை மட்டும் காப்பி பண்ணி கொடுக்கறது தான் ஃபார்மட் பெயிண்டரோட வேலை. இப்போ இந்த ஃபார்மட் காப்பி ஆயிடுச்சா, இதே ஃபார்மட் எனக்கு என்ன வேணும்னா இங்க இருக்கிறதுல ஆப்ஷன் இதுக்கு எல்லாத்துக்குமே சேம் ஃபார்மட் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட்ல இருந்து செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணணும், ஃபாண்ட் ஸ்டைலு, சைஸு, போல்டு இது எல்லாமே ஒரு வாட்டி பண்றதுக்கு டைம் வேஸ்ட்டு. ஸோ போய் ஒரு வாட்டியும் பண்றது டைம் வேஸ்டா, அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஃபார்மட் பெயிண்டர்ன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த இதுல இருந்து வேணும், இப்போ எனக்கு இந்த ஃபார்மட் தானே வேணும். ஸோ நான் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட். பண்ணதுக்கு அப்புறம் ஃபார்மட் பெயிண்டர் இருக்கா, ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க.
கிளிக் பண்ணனே உங்களுக்கு ஒரு பிரஷ் மாதிரி இருக்குங்களா, இங்க தெரியுதுங்களா? ஸோ இந்த பிரஷ்ல உங்களுக்கு என்ன வேணுமோ, ஸோ இந்த பர்டிகுலரா இந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணினா போதும், அங்க என்ன ஃபார்மட் இருக்கோ அதே ஃபார்மட் அப்படியே காப்பி ஆயிடும். ஸோ இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு யாராச்சும் ஒரு உங்க நீங்க ப்ராஜெக்ட் பண்றீங்க, இல்லைன்னா ஆஃபீஸ்ல யாராச்சும் ஒரு சீனியர்ஸோட டாக்குமெண்ட் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா, அவங்க என்ன ஃபார்மட் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதை அப்படியே நீங்க காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை நீங்க பார்த்துட்டு ஒரு வாட்டியும் என்ன ஃபாண்ட் ஸ்டைல் சைஸ்லாம் யூஸ் பண்றதுக்கு பதில் அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஃபார்மட் பெயிண்டர் யூஸ் பண்ணி எங்க வேணுமோ நீங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃபார்மட் பெயிண்டருடைய பர்பஸ். இது ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ இது யாராருக்கு தெரியுமோ கமெண்ட் பண்ணுங்க, தெரியலனாதவங்க கத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட்கட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம மேனுவலா கட் காப்பி பேஸ்ட் ஃபார்மட் பெயிண்டர் இங்க கிளிக் பண்ணி எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். ஸோ இதுக்கு ஷார்ட்கட்ஸ் இருக்கு. ஸோ காப்பிக்கு Ctrl+C, பேஸ்ட்டுக்கு Ctrl+V அண்ட் கட்டுக்கு Ctrl+X. நான் ஆல்ரெடி எம்எஸ் ஆஃபீஸ் நீங்க எடுத்தீங்கனாலே எல்லா ஷார்ட்கட்ஸும் அதோடைய ஸ்டார்டிங் லெட்டர் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் காப்பிக்கு வந்து என்ன ஸ்டார்டிங் லெட்டர் சியா, அதனால என்னன்னா Ctrl+C கொடுத்துருக்கோம். பேஸ்ட்டுக்கு நீங்க கேட்கலாம், அப்போ பேஸ்ட்டுக்கு P தானே கொடுக்கணும், ஏன் V இருக்கு அப்படின்னா ஆல்ரெடி Ctrl+P வந்து பிரிண்ட்டுக்கு கொடுத்துருக்கோம். அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா Ctrl+V ஃபார் பேஸ்ட்னு கொடுத்துருக்கோம். சேம் அதே மாதிரி காப்பிக்கு C கொடுத்ததுனால திருப்பியும் கட்டுக்கு C கொடுக்க முடியாது, அதனால X. ஸோ உங்களுக்கு நான் என்ன சொல்றேன், இந்த சிசர் பாக்கு இங்க தெரியுதுங்களா, சிசர் பாக்கு எப்படி இருக்கு, எக்ஸ் மாதிரி இருக்கா. ஸோ அதனால கட்டுக்கு வந்து எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ Ctrl+C காப்பி, Ctrl+V பேஸ்ட், Ctrl+X அப்படின்னா கட். ஸோ இதை நான் ப்ராக்டிக்கலா பண்ணலாமா? ஸோ இப்போ இந்த ஃபாண்ட் ஸ்டைல்ன்றதை நான் செலக்ட் பண்றேன், எனக்கு இதை காப்பி பண்ணணும். ஸோ நான் கீபோர்ட்ல Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு என்ன வேணும்னா ஃபாண்ட் ஸ்டைல் இங்க முன்னாடி ஃப்ரண்ட்ல வேணும். ஸோ நான் எங்க வேணுமோ அங்க வச்சுட்டு கீபோர்ட்ல Ctrl+V கொடுத்தா எனக்கு பேஸ்ட் ஆயிடும். ஸோ எத்தனை வாட்டி வேணாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ Ctrl+V கொடுத்தீங்கன்னா எத்தனை வாட்டி வேணாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து Ctrl+X டெலீட் பண்ணணும்னு சொன்னா, எனக்கு இது மொத்தமாவே தேவையில்லை அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு கீபோர்ட்ல Ctrl+X கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிடும், டெலீட் ஆயிடும். டெலீட் ஆர் கட் ரிமூவ் ஆயிடும். ஸோ இதுதான் கட் காப்பி பேஸ்டோடைய ஷார்ட்கட்ஸ். இப்போ ஃபார்மட் பெயிண்டர் நம்ம ஆல்ரெடி இங்க இருக்க ஆப்ஷன் வச்சு பார்த்தோம். இப்போ இது என்னன்னா இதே ஃபார்மட் எனக்கு வேணுமா, காப்பி ஆகணுமா. ஸோ நான் என்ன பண்றேன்னா செலக்ட் பண்ணிட்டு இங்க நான் ஷார்ட்கட் கொடுத்துருக்கேன். ஸோ Alt + Ctrl+C ஓகே நான் கொடுத்து இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிட்டேன். உங்களுக்கு எங்க வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு யூ ஹேவ் டு கிவ் Ctrl+Alt+V அப்படியே ஆயிடும். ஸோ இது என்னன்னா Ctrl+C அந்த காப்பியும் Ctrl+V பேஸ்ட் தான். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன ஆட் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆல்ட்ன்ற ஆப்ஷனை கையில பிடிச்சிக்கிட்டு நீங்க பண்ணீங்கன்னா ஃபார்மட் பெயிண்டர் வந்துடும். ஸோ இதுதான் கட் காப்பி பேஸ்ட் அண்ட் ஃபார்மட் பெயிண்டருடைய பர்பஸ் அண்ட் யூசஸ். ஸோ இப்போ உங்களுக்கு இன்னொன்று ஒரு இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் மாதிரி சொல்றேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா கட் காப்பி பேஸ்ட் ஃபார்மட் பெயிண்டரை தவிர இங்க கிளிக் போர்ட் பக்கத்துல இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ இது பேர் குரூப்னு சொல்லுவோம். ஸோ இதோடைய பர்பஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இது பேர் வந்து கிளிக் போர்ட் டைலாக் பாக்ஸ் லான்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னன்னா இட் இஸ் a small arrow in a bottom right corner of a clipboard group. ஸோ இந்த கிளிக் போர்ட் குரூப் இருக்குங்களா, ஸோ இந்த ரைட் சைட்ல இது வந்து ஒரு ஸ்மால் ஆரோ மாதிரி இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், ஒரு தெரியுதுங்களா. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா நான் வந்து இவ்வளோ டெக்ஸ்ட் வந்து காப்பி பண்ணி வச்சிருக்கேன், காப்பி பண்ணி இது பண்ணியிருக்கேன். ஃபார் யூஸ்வலாக இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் வேணும் இது வேணும் அப்படின்னா ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு Ctrl+C கொடுத்துட்டு எங்க வேணுமோ அங்கே என்ன பண்ணுவோம்னா நம்ம பேஸ்ட் பண்ணுவோம். வேணானா இப்போ ஓகே நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இப்போ அடுத்தது வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா திருப்பியும் அடுத்ததை செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிட்டு Ctrl+C கொடுத்துட்டு எங்க வேணுமோ அங்கே பேஸ்ட் பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் உங்களுக்கு வேணும், நீங்க என்ன பண்ணணும்னா திருப்பியும் நீங்க என்ன பண்ணணும், இந்த கிளிக் போர்ட் டைலாக் பாக்ஸ் வேணா திருப்பியும் நம்ம காப்பி பண்ணுவோம். அதுக்கு பதில் ஒரு வாட்டியும் போயிட்டு ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணது வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம போய் ஃபர்ஸ்ட்ல இருந்து அகைன் திருப்பியும் காப்பி பண்ண தேவையில்ல, இங்கேயே டீட்டெயிலா இருக்கும். ஸோ இங்க தெரியுதுங்களா நம்ம என்னென்னலாம் காப்பி பண்ணணும்னு இருக்குங்களா. இப்போ உங்களுக்கு என்னன்னா எங்க வேணுமோ, ஸோ இங்க வேணும் எனக்கு. இப்போ இங்க வந்து எனக்கு என்ன வேணும்னு பாத்தீங்கன்னா ஸோ இந்த காப்பி கிரியேட்ஸ் டூப்ளிகேட்ஸ்னு இருக்குங்களா, ஒரு நிமிஷம் நம்ம என்னென்னலாம் பண்ணணும்னு இருக்கு. ஸோ நான் எங்க வீடியோ ப்ரொவைட்ஸ்னு கிளிக் பண்ணனா வந்துடும், தெரியுதுங்களா. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன். இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக ஃபர்ஸ்ட் ஒன்னை காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிடுவோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் வேணும்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுவோம். இப்போ வேற ஷீட்ல இருக்கு, நீங்க ஃபர்ஸ்ட் ஒன்னை பண்ணதுக்கு வேற ஷீட்டுக்கு நீங்க போகணும்னு அவசியம் இல்லை.
ஸோ இங்கே தெரியும் நீங்க என்ன காப்பி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எங்க அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல வச்சுட்டு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டா வந்துரும். ஸோ இதுதான் இந்த கிளிக் போர்ட் டைலாக் பாக்ஸோடைய டைலாக் லான்ச்சரோடைய பர்பஸ். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். வித்தவுட் ஃபெயில் டூ லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் queries இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க எல்லா queriesக்கும் நான் ரிப்ளை பண்றேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.